வெல்கம் டு நண்பன்டா ஸ்குவாட். ஸோ எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பேன். ஸோ இனி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து தமிழ் பார்த்தா வந்துட்டீங்க. ஸோ ஏன்னா வந்து மாயா 3 வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது இல்லாமல் வந்து அந்த ஓல்டு சுடுகாடெலாம் இல்லைங்க, இது வந்து நியூ. பாருங்கள், நம்மளுக்கு காட்டுறேன் வேணாம். நியூ தான், நம்பலைன்னா நான் எங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ நியூ தான். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டதுனால தான் இந்த ஒரு டாஸ்க் பண்ணுறோம். அது இல்லாமல் ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோவும் பண்ண சொன்னீங்க. ஸோ அதான் பற்றி எப்படின்னா நியூ சுடுகாடு வந்துருக்கோம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பற்றி நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கு மேலே கொடுப்பாங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸுங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வாங்க போகலாம். மூச்சு விடாமல் பேசுகிறேன். அதான் செத்து போயிடுவேங்க நான் கொஞ்சம் நேரத்தில். அப்படிங்கிற பாட கட்டிட்டு கிளம்பிடலாம். வாங்கலாம். ஏன்னா ரொம்ப பயமாக இருக்குது. அந்த சுடுகாடே பயமாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது இடம் பாருங்க. சுடுகாடு வந்து இந்த சைடு இருக்குது, ஆனால் அந்த சுடுகாடு வந்து இந்த சைடு தான் இருக்கும். வண்டி அங்கேயே நிற்கிறோம். அதை பற்றி யோசிக்கவே இல்லை. எங்களுக்கு பயமாக தான் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அதை காட்டிக்கிறது இல்லை. ஏன்னா இவ்வளோதான் அந்த பாலக்கட்டு, இவ்வளோதான் பாலக்கட்டு. அள்ளு விடுது எங்களுக்கு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயந்ததே இல்லை. ஸோ அந்த சுடுகாடு கூட நாங்கள் போய் தைரியமாக வந்துட்டோம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இது உள்ளே போவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அண்டு அது மட்டும் இல்லாமல் வாங்க, அங்கே ஒரு அண்ணன் ஒரு கேட்போமா, பேய் வருமானா? பேய் நீங்கள் பார்த்தது இல்லையா? ஸோ ரொம்ப வந்து இடம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏரியா மாதிரி இருக்குது. அவர்கிட்டையும் நாங்கள் கேட்டோம். ஆனால் வந்து அவர் எடுத்துக்கப்பா வீடியோ கிளப்பாரு அந்த இருக்காருப்பா. ஸோ பயங்கரமாக இருக்குது, தெரியுதா? சுற்றுவோமே ஒரு மாறு இருக்குங்க. அங்கே கூட எரிப்பாங்களாடா? உட்காந்து பேசுகிறேம்மா. இது ஒன்று தான், எல்லாரும் எதுவும் போகலான்னு தான் நினச்சோம். ஆனால் இதுக்கு 2 இருக்கிறதுல எங்களுக்கு ஒரு மாறு இருக்குது. அது ஆனால் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சுலடா போன வாட்டி ஒன்றுலாம். இதெல்லாம் தெரியுதா? ஆனால் அது நடுவில் இருக்கும், ஸ்பேஸ் இடமே வந்து நடுவில் இருக்கும். ஆனால் அது வந்து கீழே இருக்குது. எங்கேருந்து குலைக்கிற? தெரியுதாடா? பிளாக் கலர் உட்கார இடம் தானே அது. வெறும் அது போய் என்ன இருக்க போகுது, தெரியுதா? ஆனால் இங்கே அளவுக்கும் பயம் இல்லைடா. உட்காந்து பேசுகிறேன். ஆனால் எங்களுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க. ரொம்ப காத்தடிக்குதான், பயங்கரமாக இருக்குது. மறக்கி விட்டுச்சுங்க கொஞ்ச நேரத்தில். நாய் தாண்டா ரொம்ப நேரமாக எனக்கு மறட்டி விடுது. ஒரு அட்வென்ச்சரை பார்க்கணுன்னா சுடுகாடுக்கு வரலாம். ஒரு செம்மையான ஒரு அட்வென்ச்சர் கிடைக்கும். அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சேலஞ்சு நம்ம வந்து சேலஞ்சு முடிக்காத நம்ம வந்து வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து சேலஞ்சு முடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து வேறு ஒரு லொக்கேஷன் வந்திருக்கோம். எந்த லொக்கேஷனும் இல்லை, மாயா 1 மாயா 2 எந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் தான். ஸோ காஞ்சனா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போனோம். ஆனால் பார்த்திங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாகவே இல்லைங்க, ரொம்ப வந்து ஒஸ்டடாக மாறிடுச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார், ஒரு மாதிரி ஹார்ஷாக. அடுத்து வந்து ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி வந்துட்டார். அண்டு இங்கெல்லாம் எடுக்காதீங்கப்பா போங்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் நான் அவரை வந்து வீடியோவில் நான் வந்து வீடியோவில் காட்டல, ஏன்னா அவர் வேறு ஒருத்தர். ஸோ அவர் வந்து காட்ட வேணாப்பா, என்னை எடுக்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு நல்லா தான் பேசினார். அப்புறம் வந்து சரக்கு அடிச்சுட்டு வந்து ஒரு மாதிரி வந்து பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா அது எப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் பற்றி எப்படின்னா அவரை வந்து விட்டுருங்க. ஸோ அவர் எங்களுக்கு இப்படி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மாதிரி பயத்தை வந்து உண்டாக்கிட்டார். என்னடா சொல்கிற? ஆமாம், அதுதான் வந்து பண்ணார். சரி, ஓகே, நம்மளோட சேலஞ்சை நம்ம வந்து முடிக்கலாம். வாங்க, பிரியாணி வாங்கலான்ட்டு இருந்தோம் காய்ஸ். காசு இல்லை கடைசியில், அதனால் பாருங்கள் சில்லி மட்டும் வாங்குகிறோம். பாருங்கள், இதுதான் நம்மக்கிட்ட காசு இருந்துச்சு. ஆமாங்க, ரொம்ப காசு வந்து விட்டுடுங்க.
இந்த பிரியாணி தான் சாப்பிட்ணுன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. போய் அதையும் பண்ணி தான் பார்க்குறோம், பண்ணுனா மட்டும். கைஸ் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ சில்லியை சாப்பிட்டு முடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து தண்ணி வேறு எடுத்துரும் இல்லையா, ரொம்ப காக்குதுங்க. அது இல்லாமல் அதோட காரமாக இதுவும் அதோட ரொம்ப காரமாக இருக்குது. அதனால் இது ஒரு மாதிரி வீட்டாக இருக்குது. பா இல்லைங்க, நாய்க்கு வாட்டி குக்கரே போடுறீங்க ஒருத்தந்தாங்க. ஸோ கைஸ் இப்போ தான் வந்து சாப்பிட்டு முடித்தோம். அண்ட் இந்த சேலஞ்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து இதை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இதை நான் பண்ணோம். ஸோ பழைய ஐடியா தான் இருந்தாலும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? அதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையுமே வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டேக் கேர், பாய்.